It's our reality. We have to accept it. டெய்லி குட் நைட் சொல்லி தூங்க வச்சிருவேன். ஆனால் குட் மார்னிங் பேபின்னு சொல்லி காலையில் எழுப்பும் போது தான் பயமாக இருக்கும். ஐ திங்க் கல்யாணம் ஆகி ஒரு 15th டே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் எழுப்புறேன், எந்திருக்கவே இல்லை. ஒரு 2 minutes கழிச்சு திரும்பி என்னை பார்த்தான், கண்ணடிச்சு சிரிச்சான். தான் என் பாரு, என் மொத்த லைஃப்பையும் மாற்றிட்டான். கண்டிப்பாக எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி ஒரு நாள் சாகதா போகிறான். எல்லாருக்குமே அந்த ஒரு நாள் வரதா போகுது. உனக்கு, எனக்கு, எல்லாருக்குமே. என்ன, நமக்கு முன்னாடி அவ பாரு நாளைக்கே செத்துட்டா வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கு நான் அழுதுட்டே இருந்தா எனக்கு பேயா வந்தே சாகடிப்பான். லைஃப் ரொம்ப சிம்பிள் திவ்யா. ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் 120 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உன்னோட தாத்தா, என்னோட தாத்தா எல்லாரும் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இப்போ 190 ஆச்சு, 98 ஆச்சு, 80, 70 ஆச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீயும் நான் ஒரு 50 ஆனாலே we are blessed. தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, அப்பா நீ 100 வருஷம் நல்லா வாழ தோணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஐயோ வேறடா சாமின்னு கையை தூக்கிடும். நமக்கே தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஃபேக்கு. ஆனால் அந்த ஃபேக்கான லைஃப்ல ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட மாட்டோமான்னு ஒரு சின்ன ஹோப். And we're all just trying. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண திவ்யா. நமக்கு இருக்கிறது ஒரே லைஃப் தான். நாளைக்கு என்னோட ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தர் ஹாய் சொன்னாங்கன்னா நீ நல்லா சிரிச்ச முகத்தோட ஹாய். அவ்வளோதாண்டி லைஃப்.